ஒரு வயசான தாத்தா இருந்தார். தினமும் இரவு படுக்கும் போகும்போது அவரு விளக்கு அணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்டா அமைதியா உட்காருவார். யாராவது கேட்டா, என்ன தாத்தா ஒவ்வொரு நாளும் இதையே செய்றீங்களேன்னு அவர் சொல்லுவாரு சிரிச்சுக்கிட்டே, தேவன் பேசுறத கேக்குற நேரம் பா இது. அவர் பெரிய ஜெபம் எல்லாம் பண்ண மாட்டாரு. அந்த நாள்ல நடந்த நல்லது கஷ்டம் எல்லாத்தையும் மனசுல நினைச்சு தேவனிடத்துல ஒப்படைச்சிட்டு சைலண்டா உட்கார்ந்துட்டு இருப்பாரு அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு. அதே போலதான் நாமும் இன்று தூங்குறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. உங்க மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. நீங்க என்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ இன்னைக்கு அது நடக்காம இருக்கலாம், இல்ல ஏதாவது நல்லதும் நடந்திருக்கலாம் கெட்டதும் நடந்திருக்கலாம். எல்லாத்தையும் கடல் கிட்ட சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அமைதியா அப்படியே உட்கார்ந்து கேளுங்க. ஒரு மெல்லிய சத்தம் கண்டிப்பாக உங்க உள்ளத்துல பேசும். அப்போ உங்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் கிடைக்கும். அதனால நீங்க சமாதானத்தோடு தூங்கலாம். சங்கீதம் 46:10 சொல்லுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து அவர் அறிந்து கொள்ளுங்க, சமாதானத்தோடு தூங்குங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.